இப்படிப்பட்ட கிஃப்ட் எல்லாம் எனக்கு தெரிவிங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. வீடியோ பார்க்குற அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி எல்லோருக்கும் காலை வணக்கம். கடந்த 2 நாட்களுக்கு பிறகு ஒரு மாதிரி வீட்டை வந்து சேர்ந்தாச்சு. என்னதான் வெளியூருக்கு போயிட்டு சுத்தி அடிச்சாலும் சொந்த வீட்டை வந்து சொந்த ரூமுக்குள்ள படுக்கிற மாதிரி வராது. அப்பதான் ஒரு மாதிரி நல்லா இருக்கும். அதோட இன்னொரு மேட்டர், தடிமன் காய்ச்சலும் ஓரளவுக்கு ஓகே. இன்றைக்கு பயிற்சி கூடத்துக்கு போக வேணுமான்னு யோசிச்சேன். 3 டேஸா போகல, இன்றைக்கும் போகாட்டி 4 டேஸ் ஆயிடும். சரி கழுதையே போயிட்டு வருவோம் அப்படின்னு வந்துட்டேன். அப்படியே பயிற்சியை முடிச்சுட்டு வீட்டை வந்து சாப்பிட்டு நிக்க நண்பர் வந்தார். இவரை ஆல்ரெடி பார்த்திருப்பீங்க. பையன் கொழும்புல படிக்கிறான், இப்ப லீவ்ல வந்து நிக்கிறான். இப்ப எதுக்கு வந்து நிக்கிறான்டா சொல்றேன். அதுக்கு முதல் நம்ம ஃபாலோவர் தம்பியோரால் நமக்கு கிஃப்ட் ஒன்று தரணுமா. இப்படி பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து நிக்கிறேன், வாங்குவோண்ட. நானும் போயிட்டு பேசிட்டு கிஃப்ட்டை வாங்கிட்டு வந்துட்டேன். சோ गाइस, நேத்து போய் இந்த கிஃப்ட் எடுத்துட்டு வந்து உடனே ஓபன் பண்ணி பார்த்துட்டேன். சோ இன்றைக்கு தான் வீடியோ எடுக்க நேரம் வந்துச்சு. சோ இந்த கிஃப்ட்டை தந்த தம்பி என்னன்னு பாத்தீங்கன்னா ஏஎல் படிச்சுக்கொண்டு இந்த ஃப்ரேம் அதுக்குள்ள வந்து பார்ட் டைமா பிசினஸ் மாதிரி பண்ணி கொடுத்துட்டு இருக்கார். சோ இந்த கிஃப்ட்டை பாத்தீங்கன்னா நம்மளோட போட்டோஸ் எல்லாத்தையும் போட்டு ஒரு செம்மையான ஒரு ஃப்ரேமாக எடுத்து தந்திருக்கிறார். இந்த வயசுலேயே படிச்சுக்கொண்டே பார்ட் டைமாக ஒர்க் பண்ணுற மைண்ட் செட் வந்து ரொம்பவே எல்லாருக்குமே வராது. ஸோ அவருக்கு எங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை கொடுக்கலாம். உங்களுக்கு ஏதாவது ஃப்ரேம்ஸ் தேவை, ஏதாவது கிஃப்ட் பண்ணணுமெண்டா அவர்கிட்ட கான்டாக்ட் நம்பர் நான் கீழே கொடுத்து விடுறேன். அவர்கிட்ட மறக்காம செக் பண்ணி பாருங்க. அப்படியே நேரம் எங்க வந்தமண்டா போலீஸ் ஸ்டேஷன். எதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் வந்தமண்டா, நம்ம நண்பர் இருக்காருல்ல, அவர் வந்து பைக் ஓடினாராம், மஞ்சள் கோட்ல திருப்பிட்டாராம். அதுக்கு பிடிச்சி எழுதி விட்டான். கொழும்புல இருந்து வந்து இங்க கேஸ் வாங்குறிய மாப்பிள்ள. பிறகு ஒரு மாதிரி ஃபைனை கட்டிட்டு நேரா இங்க வந்தோம். இங்கேண்டா இந்த ஜூஸ் குடிக்க. இதை குடிச்சா தான் உசுரோட வீட்டை போய் சேரலாம். ஐயா தரமா போட்டு தந்தார். செம்மையா குடிச்சிட்டு அப்படியே வீட்டை வந்தாச்சு. பிறகு மாலை நேரம் டீ கடை. ஒரு பக்கம் நம்ம எடிட்டிங் வேலை போய் கொண்டிருக்க, ஒரு பக்கம் டீ வேற. அதை அப்படியே குடிச்சிட்டு நேரா சாப்பிட போனோம். இந்த பிரியாணி படத்துல பிரியாணி சாப்பிட்டே ஆகணும்ன்ற மாதிரி எனக்கு கொத்து சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு இருந்துச்சு. அதே மாதிரி கொத்த சாப்பிட்டு இந்தியா நாளை முடித்துக் கொண்டேன். அப்புறம் என்ன, நாளைக்கு பார்ப்போம்.